சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த வார்த்தையை எடுத்து பின்பு ஆண்டவரே இதற்கான ஒரு சரியான இடம் கிடைக்கவில்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்த அப்போது அருமையான மோகன் பாஸ்டர் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தை வந்தது. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி என்னோடு பேசும் ஆண்டவரே. கடந்த முதல் நாள் கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. 2ஆம் நாள் கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது ஆண்டவரே. நல்ல ஒரு அனுபவ சாட்சியை நாங்கள் கேட்டோம். உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. 2 செய்திகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவர். எங்களோடு பேசுவீராக. இந்த பண்டிகையின் பிரதான நாளில் ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. செவிகள் விருத்த சேதனம் அடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த இடத்திலே கிரியை செய்கிற எல்லா விதமான பொல்லாத ஆவிகளையும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்திற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுவதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சேனை இந்த இடத்துல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. இருள் மாறி போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே துணிக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்குள் இருந்து நீர் மகிமைப்படுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வார காலமாய் இந்த வசனம் எனக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. அப்போ இன்றைக்கு தான் இந்த வசனத்தை, நேற்றைய தினத்தில் எங்கே ஆராதனை முடித்து நாங்கள் வீட்டிற்கு போகும்போது 12:30 மணி. அதன் பின்பு தேவ சமூகத்திலே கொஞ்சம் நேரம் இருந்து, எப்போதுமே என்னுடைய தகப்பன் எனக்கு பயிற்றுவித்தது. எங்களுடைய சபையிலே அடிக்கடி சொல்வார்கள், ஆனால் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு அவர்கள் சொன்னதை கடந்த ஒரு கொஞ்சம் காலங்களாக 12 மணிக்கு எந்திரித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற. இடையிடையே சோர்ந்து போனாலும் சரி, அந்த 12 மணி ஆகும்போது, எப்போது படுத்தாலும் 12 மணி ஆகும்போது தட்டி எழுப்புவார். அப்படி தகப்பன் சொன்ன அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை ஜெபிக்கிறதுனாலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அளவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அநேக மேடைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. இரவிலே இதை சிந்தித்துக் கொண்டிருந்த எப்போதுமே ஒரு பிரசங்கத்தை தேவ சமூகத்தில் இருப்பது, நான் 12 மணிக்கு பின்பு ஜெபிக்கும் போது தான் இருந்து ஜெபித்தே கொண்டிருப்பேன். அப்போதான் அதை ஆயத்தம் பண்ணுவேன். கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. எந்த குறிப்புகளோ இல்லை என்றால் வேறு ஒரு பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த அருமையான ஒரு வசனத்தை, சில காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொண்டு வந்து இந்த இடத்திலே இப்படியாய் சொல்லுகிறான். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி, இந்த நிர்பந்தமான மனுஷன், இதை ஆங்கில வேதாகமத்தில் இன்றைக்கு நான் அதை அலசி பார்க்கும்போது ஆங்கில வேதாகமம் இவ்வளவு அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், கேவலமான மனுஷன் நான். தமிழ்ல நல்ல சுத்தமா சொல்லப்பட்டிருக்கிறது நிர்பந்தமான மனுஷன். ஆனால் ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. அதனுடைய மொழிபெயர்ப்பை, அதனுடைய தமிழாக்கத்தை எடுக்கும்போது இவ்வளமாய் சொல்லுகிறது, கேவலமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லாமல், சரீரத்திலே விடுதலை இல்லை, ஆவியிலே விடுதலை இல்லை, ஆத்துமாவிலே விடுதலை இல்லை, எந்த பிரச்சனைகளோடு கூட, போராட்டங்களோடு கூட, கண்ணீரோடு கவலையோடு அநேக மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு வெளியிலும் சரி, உள்ளாக இருக்கிற நீங்களும் நானுமாய் இருந்தாலும் சரி, அநேகருடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு காரியத்திலே விடுதலை இல்லாமல், விடுதலையை வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கும் இந்த கூட்டத்திற்குள்ளேயும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னுடைய மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க யாரால் முடியும்? நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், நான் ஒரு கேவலமான மனுஷன்.
இன்னொரு மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, நான் ஒரு ஏழையான மனுஷன் ஆண்டவரே, ஒன்றுக்குமே உதவாதவன் ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே, என்னை யாரும் மதிக்கவே இல்லை ஆண்டவரே, அப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, என்னை யார் விடுவிக்க முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறான். ஒரு கேள்வியோடு இந்த வசனம் அங்கே முடிகிறதை நீங்கள் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். ஒரு கேள்வியை வைக்கிறார், யார் என்னை விடுவிக்க கூடும்? ஆமே, பைசோலா. இன்றைக்கு உங்களுக்குள்ளே அநேக காரியங்களில் என்னை விடுவிப்பது யார்? நேற்றைய தினத்தில் ஒரு தாயாரிடத்துல பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகனுடைய குடிவெறி ஆவியிலிருந்து என்னுடைய மகனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தால் எங்கள் வாழ்க்கை சமாதானமா இருக்கும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாகலும் ஒரு காரியத்தில் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்தவர்கள், தேவனால் அறிந்தவர்கள், தேவனை அறிந்து அவருக்காக ஜீவிக்கிறவர்கள், அப்பேற்பட்ட குடும்பங்களிலும் இன்றைக்கு இங்கே இருக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்குள்ளும் ஒரு விடுதலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நிர்பந்தமான ஒரு நிலைமை, வாழ்ந்துதான் ஆக வேண்டும், இந்த உலகத்தில் ஜீவித்துதான் ஆக வேண்டும், இந்த உலகத்தில் எப்படியாக நான் வாழத்தான் வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையிலே நீங்களும் நானும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இல்லைன்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? திருமணமான கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும், ஒரு நிர்பந்தம். பெற்றோர் பிள்ளைகளோடு வாழ்ந்துதான் ஆக வேண்டும், ஒரு நிர்பந்தம். அல்லேலூயா. பிரச்சனைகள், வியாதிகள் இருக்கிறது என்றால் அதை அனுபவித்துக் கொண்டே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, அதை சுமந்துதான் வாழ வேண்டும். கண்ணீர் அநேகருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது, அதை நிர்பந்தமாய் வாழ்க்கையில அனுமதித்து அப்படியே அதை சுமந்துதான் வாழ வேண்டும். பவுல் கேட்கிறான், யார் என்னை விடுவிக்க முடியும்? இந்த பவுல் யார்? சவுலாய் இருந்தவன், தேவனுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு மனிதனாய் வாழ்ந்தவன், ஒரே ஒரு நொடி பொழுதிலே இந்த பரிசுத்த தெய்வத்தை அறிந்தவன். நீங்கள் நானும் என்றோ ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இந்த உலகத்திலே சவுலை போல அநேகருடைய வாழ்க்கை, நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சியை கேட்டது போல சவுலாய் அநேக பேர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள். ஆனால் கர்த்தர் அவர்களையும் உங்களையும் என்னையும் வேறு பிரித்து எடுத்து இந்த நாட்களை தேவ பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகருடைய வாழ்க்கை இந்த பவுலை போல சவுலாய் இருந்த காலங்கள் இருந்தது. இந்த சவுல் பவுலாய் மாற்றப்பட்ட பின்புதான் சொல்லுகிறார், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க நிர்பந்தம் என்னது? காலையில எந்திரிச்சு எங்க போய்தான் ஆகணும், ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும். அப்ப இதுல இருந்து எனக்கு விடுதலை, நீ ஒவ்வொரு வகுப்பா தாண்டி வந்துதான் ஆகணும், உன் படிப்பு முடிச்சுதான் ஆகணும். சரி, படிப்பை முடிச்சுட்ட, அடுத்து என்ன நிர்பந்தம்? வேலை பார்த்துதான் ஆகணும். இதுதான் வாழ்க்கை. அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் இவ்வளவு பாடுகளோடு, இவ்வளவு பிரச்சனையோடு, இவ்வளவு வியாகுலத்தோடு, இவ்வளவு கண்ணீரோடு இந்த உலகத்தை எல்லாம் நான் குப்பைன்னு நினைச்சு எல்லாவற்றையும் நான் இழந்து லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதி, ஆண்டவரே நீர் தான் வேண்டுன்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதனை போல, ஒரு பரம ஏழையை போல, ஒன்றுக்குமே உதவாதவனை போல, எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டவன் போல, ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில கண்டவெல்லாம் அடிக்கிறான், அங்க போனா அடிக்கிறான், அங்க சுவிசேஷம் சொன்னா அடிக்கிறான், ஆண்டவரை பத்தி அங்க சொன்னா அடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு மனுஷனா நான் ஏன் வாழ வேண்டும்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று கேட்கிறான். ஒருவர் மாத்திரமே விடுவிக்க முடியும், அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அது அவனுக்கு தெரியும். அவன் தெரிந்த பின்பும் ஏன் கேட்கிறான்? வாசியுங்கள் அதனுடைய 15வது வசனத்தை. எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே என்ன இல்ல, சம்மதி இல்ல, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய 19வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். மீண்டும் ஒருமுறை 15. எப்படியெனில், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட பேசுவது ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக உங்களை பேசவில்லை,
எல்லாரும் தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவ பிள்ளைகள். அப்போஸ்தலன் பவுல் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறான், நான் விரும்புகிறதை என்ன செய்யல. ஐயா, நல்லா உபவாசிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. என் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனா நான் என்ன செய்கிறேன்? விரும்பாததை செய்கிறேன். பவுல் தெளிவாய் சொல்லுகிறான், எனக்கு விருப்பம் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான். கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, அபிஷேகம் பெற்ற நாட்களிலே, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தெழும்பின அந்த நாட்களிலே விருப்பம், என் இயேசுவுக்காய் நான் வாழ வேண்டும். கடைசி வரையிலும் நான் ஓட வேண்டும். உலகத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், பரலோகத்துக்குரியவனாய் மாற வேண்டும் என்கிற விருப்பம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்றான், நான் விரும்புற செய்யலையா, விரும்பாத காரியம். இந்த கூடுகைக்குள்ள இருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அதை சிந்திக்கிற ஒரு நாளாய் இந்த நாள் அமையட்டும். ஆண்டவரே, என்னால் விரும்புகிற காரியத்தை நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் ஓட வேண்டும். தேவனுக்காக எதையாகலும் செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். என்னை எதற்காக அழைத்தாரோ, என்னை எதற்காக வேறு பிரித்தாரோ, என்னை எதற்கென்று கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் இருக்கிறது. ஆனா நான் செய்கிற காரியங்கள், வெளியரங்கமாய் நான் செய்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் மடங்கடித்து விட்டு, குழி தோண்டி புதைத்து விட்டு, விரும்பாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். 19 என்ன செய்ய சொல்லுகிறது? நான் விரும்புகிற நன்மையை. அல்லேலூயா. கூட்டத்துல வந்தா நல்ல, எங்க தகப்பன் அடிக்கடி சொல்லுகிறது போல, நல்ல அபிஷேக நிறைவு, நல்ல பாட்டு, நல்ல ஆராதனை எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் எனக்கு விருப்பமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஆலயத்தை விட்டு நான் கடந்து போகிறேன். இதை விருப்பப்பட்டு போகிறேன். இப்படியே என் வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும். நான் இயேசுவுக்காக எதையாகலும் செய்ய வேண்டும். இந்த இயேசுவை நான் எப்படியாகலும் பறைசாற்ற வேண்டும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் வல்லமைகளும் எனக்குள்ளே நிறைவேற வேண்டும். எல்லளவேனும் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு நான் விலகி போக கூடாது என்று மனதிலே நினைத்து விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று வெளியே போகிறோம். ஆனால் அங்கே போன பின்பு நாம் விரும்பாத காரியங்கள், உலகத்தின் சிநேகம், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தை குறித்த கவலைகள், நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரங்கள், நம்முடைய பிள்ளைகளை குறித்த பாரங்கள் நம்மை அழுத்தும் போது இந்த மரண சரீரம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பவுல் சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சொல்லி அவன் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலத்திலே விருப்பமில்லாத குற்ற செயல்களை செய்வதற்கு இன்னொரு தண்டனை காணப்பட்டதாம். குற்றவாளியினுடைய சரீரத்தோடு கூட சேர்த்து செத்த பிணத்தை கட்டி அப்படியே வைத்து விட்டு நடந்து போ என்று சொல்வார்களா? அந்த பிணம் அவனுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கும். இவன் நடந்து கொண்டே இருப்பானா? எப்போது அந்த பிணத்தினுடைய வாடை அடித்து அந்த வாசனை இவன் நுகர முடியாமல் எப்போது இவனுடைய மாம்சத்திலிருந்து ஜீவன் போகிறதோ அதுவரையிலும் அவன் நடக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறான், கேவலமான மனுஷன் வெளியில நல்ல வெள்ளையா இருக்கு, நல்ல அபிஷேகத்துல துள்ளுற போல இருக்கு, நல்ல பாட்டு போல இருக்கு, ஆனா உள்ளான இருதயம் அலங்கோலமா இருக்கிறது. இந்த உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய நிலைவு இல்லாமல் இருக்கிறது. ஒரு கேவலமான மனுஷனா இருக்கிற சத்த பிணத்தை சுமக்கிறது போல அந்த பிணத்திலிருந்து வாசனை வந்து என்னை அலக்களிக்கிறது போல மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாதவனாய், மற்றவர்கள் புறந்தள்ளுகிறவனாய், மற்றவர்கள் முகம் சுளிக்கிறவனாய் இருக்கிற இதிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க முடியும்? சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா இன்னைக்கு கை பயங்கரமா பலமா அடிக்கப்படும். பெய்சலா. எங்கேயும் நாங்க அந்த வசனத்தை அப்படியெல்லாம் பேசுறது இல்லை. அது முதல் நாள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெய்சலா. ஆமென். இதுல வரும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆமென்.
இந்த மரண சரீரத்தை அப்போஸ்தலன் பவுல் அந்த காலத்தில் அதான் சொல்றான். அவங்க அந்த உடம்போடு அந்த செத்த பிணத்தை கெட்டி வைத்து அப்படியே நடக்க விடுவாங்களா? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது போல அன்றைக்கு இருந்ததான மகா பெரிய ஒரு தண்டனை, இப்படிப்பட்ட தண்டனை. சரீரங்களோடு செத்த பிணங்களை கட்டி வைத்து விடுவார்களா? அவன் நடந்துகிட்டே இருக்கணும், யாரும் அவுத்து விட முடியாது, யாரும் கலட்டி விட முடியாது, யாரும் அந்த பிணத்தை எடுக்கவும் முடியாது. இவன் நடந்து நடந்து பிணம் என்ன செய்யும்? நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். பிணம் என்ன செய்யும்? அதிலிருந்து தண்ணீர் வடி ஆரம்பிக்கும். பிணம் என்ன செய்யும்? அந்த உடம்பு வெடிக்கும். அந்த பிணத்திலிருந்து நாற்றம் வீச செய்யும். இது அவன் சுவாசிச்சு சுவாசிச்சு கடைசியில் அந்த கெட்ட அந்த சுவாசத்தினாலே இவன் செத்து போயிருவானா? அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதனை போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என் பேரு கிறிஸ்தவன் தான், சபைக்குள்ள என் பேர் இருக்கிறது. ஐயோ, என்னுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தான், வரி ஒழுங்கா கெட்டது. ஆனா நான் துன்மார்க்கமா, எனக்குள்ளே ஆவியானவர் இல்லாமல் எனக்குள்ளே பாவம் நிறைந்ததா, எனக்குள்ளே அசுத்தம் நிறைந்ததா, ஒரு கேவலமான வாழ்க்கை. இன்றைக்கு அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டாம். ஆமென். நிர்பந்தமான மனுஷன் நான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியிலே வெளி தோற்றத்திலே தேவனுக்கும் எனக்கும் மிகப்பெரியதான ஐக்கியமும் உறவும் சிநேகமும் இருக்கிறது போல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லை. ஒரு சின்ன டெஸ்ட். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஒரு 5 அதிகாரம் படிச்சீங்க? பசங்க அடிச்சீங்க, ரைட்? இல்ல, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரோடு உறவாடினேன். சபைக்குள்ள போய் இல்ல, வீட்டுல போய் சொல்லா. பாத்தீங்களா, ஒரு 5 கை. நான் ஒரு கிறிஸ்தவன். போய் சொல்லா. ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் கத்தியோ கம்போ ஒண்ணுமே வைக்கல. அதனால நம்ம கிருபையின் காலம். கேவலமான நிர்பந்தமான மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் போறாங்க, ஆலயத்துக்கு போன ஒரு நிர்பந்தமான மனுஷன். செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை, மனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்யாமல் என்னுடைய மனம், என்னுடைய ஆத்துமா இன்றைக்கு வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்னை யார் விடுவிப்பார்கள்? அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதே இந்த நற்செய்தி கூட்டத்தின் மிக முக்கிய நோக்கம். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். உங்க குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும். அது பணத்திற்காகவோ இல்லை மற்ற ஆசீர்வாதங்களுக்காக, உலக ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு விடுதலைக்காக நான் சொல்ல வரவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ கோலத்திலே ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாய், கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாய் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலை உண்டாக வேண்டும். எத்தனை பேர் கரம் தட்டி வரவேற்கிறீங்க? ஆமாண்டவர், எனக்கு ஆவிக்குரிய விடுதலை வேணும். என் சரீரத்தில் விடுதலை கிடைக்கதோ இல்லையோ, அருமையான மகேந்திரன், அருமையான தேவ ஊழியர் அவர்களின் ஆலங்குளம் வட்டார ஊழியர் ஐக்கியத்தில் வரும்போது மிகவும் உற்சாகமாய் வருவார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் சற்று பலவீனம் இருந்தாலும் ஆவியில இன்றைக்கும் அவர் அனலா இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அழகு. இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரண சரீரத்திலிருந்து, ஆமென், நல்ல ஜீவ சரீரமாய் ஜீவ ஆத்துமாவை ஊதி தேவன் ஏதேன் தோட்டத்திலே மனிதனை சிருஷ்டித்தார். நேற்றைய தினத்திலே நீங்கள் பார்த்தது போல ஆதாமும் ஏவாளும் அந்த ஜீவ சுவாசத்தை பெற்றவர்களாய், ஜீவ சரீரமாய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் வலு சர்ப்பத்தினால் பாவத்திற்குள்ளே விழுந்ததினாலே அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த ஜீவ சுவாசம், ஜீவ ஜென்ம மாறி போய் அவர்கள் மரண சரீரமாய் மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்போது வேண்டும் என்றாலும் மரணம் வரலாம். உங்களை பயப்படுத்த வரல. இந்த சரீரம் ஒரு மரண சரீரம். எப்போனாலும் மரண சரீரத்திற்கு மரணம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இன்று இருக்கலாம், நாளை இருக்கலாம், நாளை மறுதினம் இருக்கலாம். என்றாகிலும் ஒரு நாள் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் போய்த்தானாக வேண்டும். ஆகவே இந்த மரண சரீரத்தில் இருக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய விடுதலையை பெற்றோம் என்று சொன்னால், ஆமென், ஆமென், பெற்றோம் என்று சொன்னால் மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை சரியான பாதையில் போகிறது என்று அர்த்தம். நீங்களும் நானும் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்பது எதற்கு தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் போக வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லுகிறது, பரலோகம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, வைகுண்டம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி எல்லா மதங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லா மனிதனும் மரண சரீரத்தோடு இந்த உலகத்தில்
உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன் எப்படியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி பல காலகட்டத்திலே பல மனிதர்கள் பலவிதமான செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மரண சரீரத்திலிருந்து ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை. இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை பெற்ற எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர் அந்த பரலோக ராஜ்யத்தில் உரியவர்களாய் ஜீவ சுவாசத்தை உடையவர்களாய் அந்த ஜீவாதிபதிக்கு முன்பாக நிற்பதற்குத்தான் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். நிர்பந்தமான மனுஷனா, குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர், கவலைகள் கேட்டால் அடுக்கிக் கொண்டே போகும். அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இதுன்னு சொல்லி நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம இருந்து கொண்டு இருக்கும் போது நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு பவுல் சொல்லுகிறான், நன்றாய் இயேசுவை அறிந்தவன். அவன் சொல்றான், நான் நன்றாய் அறிந்தவன், எல்லாராலும் புறம் தள்ளப்பட்டவனாய் இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்னை நேரடியாக முகமுகமாய் பேசினார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா என்று கேட்டார். அப்போது நீர் யார் என்று கேட்டு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னபோது நேரடி சத்தத்தை கேட்டவர், நேரடியாக கர்த்தரோடு பேசினவர் இப்போது சொல்லுகிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யாரையா விடுவிப்பது? ஆமென். அந்த மனிதன் சொல்றான். ஏன் சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்துல நான் வாழும்போது, இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் போது என் மனம் இப்படி செய்ய விரும்புகிறது, ஆனாலோ அவைகளை செய்ய முடியவில்லையே. ஜெபிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியவில்லையே. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், வாசிக்க முடியவில்லையே. என் குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், நடக்க முடியவில்லையே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன், எழும்ப முடியவில்லையே. உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் ஜெயிக்க முடியவில்லையே. பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஜெயிக்க முடியவில்லையே. மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஜெயிக்க முடியவில்லையே. பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஜெயிக்க முடியவில்லையே. யார் என்னை விடுதலை ஆக்குவா? இந்த இயேசு மாத்திரமே விடுதலை ஆக்க முடியும். இந்த இயேசு மாத்திரமே விடுதலை ஆக்க முடியும். இந்த கடைசி காலங்களில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க மனம், நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரே, சபைக்குள்ள வரும்போது, பிரசங்கத்தை கேட்கும் போது, ஜெபிக்கும் போது, பாடும்போது, தேவனோடு பேசும்போது இப்படியாய் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனா சபையை விட்டு வெளியே போனோம்ல, நம்முடைய மனம் அதையெல்லாம் மறந்து போகிறது. ஏன் தெரியுமா? நிர்பந்தமான மனுஷன். செய்துதான் ஆக வேண்டும், நடந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கட்டாயத்தின் பேரில் இந்த உலகத்தில் வாழ்வது போல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாடுகளிலிருந்து, இந்த உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவதற்காக, இந்த சபையினுடைய ஊழியங்களில் ஒரு மாபெரும் விடுதலையை கொடுப்பதற்காக, ஊழியக்காரருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதமான விடுதலையை கொடுப்பதற்காக, முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் இனி வரும் நாட்களில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாக இந்த கூடுகை. ஆகவேதான் தேவ பிள்ளைகள் இந்த இடத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாத தேவன். நிச்சயமாய் அழைத்த அழைப்பு என்னவோ அதை நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றிய தீருவார். எந்த நிர்பந்தத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை சொல்லலாம், எங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போறாங்க அதனால இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த நிர்பந்தம் எனக்கு இருக்கு. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நிர்பந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல வாழ்ந்துதானா? பாடு இருக்கா? நீ வாழ்ந்துதான் ஆகணும். சோதனை இருக்கா? நீ அதை ஜெயித்துதான் ஆக வேண்டும். அதுல தான் போய் ஜெயிக்க வேண்டும். பிரச்சனைகள்ல இருந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்குள்ளே சென்றுதான் அந்த பிரச்சனைகளை நீ ஜெயிக்க வேண்டும். ஏன்னா நிர்பந்தமான மனுஷன் நீங்களும் நானும். கிறிஸ்தவ வாழ்க்கை இது சும்மா இல்ல. ஒரு உபத்திரம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. அவன் நல்லா போயிட்டு இருக்குன்னு அங்கே ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது குத்து இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி அதிலே சென்று, ஆமென் அல்லேலூயா, அதற்குள்ளே சென்று அந்த பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினால ஜெயித்து, இயேசுவின் நாமத்தினால் அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டு, இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதத்தை பெற்று, இயேசுவின் நாமத்தினால் ஒரு சமாதானத்தை பெற்று, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை பெற்று, இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா சவால்களையும் சந்தித்து அதை முறிந்தோட பண்ணி ஒரு ஜெயத்தை எடுத்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
இவையெல்லாம் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த நிர்பந்தத்தோடு தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல இந்த மரண சரீரத்திலிருந்து பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா நாட்டம் எடுத்து போகிற அந்த மரண சரீரம் பிரைஸ் தி லார்ட் செத்து போனா அவ எவ்வளவு கோடி சொத்து வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகமாய் படித்திருந்தாலும் சரி, சாகிற வரையிலும் தான் அவனுடைய பெயர் சொல்லி அழைப்பார்கள். செத்த பின்பு கேட்கிற ஒரே வார்த்தை பிணம் எப்போது எடுக்கப்படும். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, அப்ப நல்ல பணம் வச்சிருக்கிறான் அதனால 10 நாள் வைப்போம்னா குடும்பம் சம்மதிக்காது. குடும்பம் சம்மதிச்சா பஞ்சாயத்து சம்மதிக்காது. பஞ்சாயத்து சம்மதிச்சா முனிசிபாலிட்டி சம்மதிக்காது. யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. தேவ பிள்ளையே, இந்த சரீரம் ஒரு மரண சரீரம். ஒரு மரண சரீரத்தோடு கூட தான் நீங்கள் நானும் நடந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மரணத்தை நம்மேல் சுமந்தவர்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். சமாதானமாய் வாழ்வதற்கு இந்த மரண சரீரத்தை குறித்து கவலை இல்லாமல், இந்த மரண சரீரத்தை குறித்து ஐயோ என்று சொல்லாமல், இந்த மரணத்தை ஜெயிக்க ஆமென். ஆண்டவர் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர், பாதாளத்தை வென்றவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து யார், இந்த மரண சரீரத்திலிருந்து பாவத்தை வென்றவர், சாபத்தை வென்றவர், நோய்களை அகற்றினவர், பிரச்சனைகளை மாற்றினவர், காற்றையும் கடலையும் இறையாதையிரு அமதலாயிரு என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரச்சனை இருக்கிறதா? பயப்படாத. அதனூடாக கடந்து சென்று அக்கறையிலே போகும்போது அங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். கண்ணீரோடு உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, அடுத்த நாளுக்குரிய காரியங்களை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கவலையோடு சென்று கொண்டிருக்கிறாயா? இதை தாண்டும் போது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இவையெல்லாம் சுமந்துதான், இதெல்லாம் சுமந்துதான் இந்த உலகத்துல வாழணும். ஆனா அதுக்கு அடுத்த படி நீ ஏறும்போது அங்கே உனக்காக என் ஆண்டவர் எல்லா வாசல்களையும் திறப்பார். அங்கே உனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், விடுதலையை கொடுத்தவர், நன்மையை கொடுத்தவர் உனக்காக அங்கே நிற்பார். என் மகன் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாகி என் பக்கம் வரும்போது மனம் விரும்பினதை செய்யாமல் தேவன் விரும்பினதை செய்ய நீ முற்படும் போது அங்கே உனக்காக வாசல்களை கர்த்தர் தானாய் திறந்து தருவார். இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் அங்கே உடைத்து, வெண்கல தாழ்பால்களை கர்த்தர் உடைத்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உனக்காய் திறந்து தருவார். இந்த மரண சரீரத்திலிருந்து நீ விடுதலை அடைந்து நீ தேவ சமூகத்தை தேடி வரும்போது உனக்காய் வாசல்கள் ரெண்டாய் திறக்கப்படும். அற்புதங்கள் தானாய் உனக்கு கிடைக்கும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாய் இருக்கும். நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். நல்ல கரங்களை தட்டுங்களே. இனி யாராவது கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, இந்த சரீரத்தோடு தான் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. இந்த மரண சரீரத்தோடு தான், இந்த வியாகுலம் நிறைந்த வாழ்க்கையோடு இதை கர்த்தர் அனுமதித்தார் என்று சொன்னார். இதனோடு தான் நீங்கள் போக வேண்டும். இதை ஜெயிக்கும் போது தேவனை குற்றம் சொல்லாதபடி, தேவனை முறுமுறுக்காதபடி, தேவனை பழிச்சொல் சொல்லாதபடி கர்த்தர் கொடுத்தார். யோபு சொன்னானே, கர்த்தர் கொடுத்தார். யோபு சொன்னானே, கர்த்தர் கொடுத்தார். தனக்கு இருந்த அத்தனை பிள்ளைகளையும் இழந்தவன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார். தனக்கு இருந்த அத்தனை ஆடு மாடுகளையும் இழந்தவன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார். மாட மாளிகைகளை இழந்தவன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார். தேசத்திலே அவனுக்கு இருந்த அத்தனை ஐஸ்வர்யங்களையும் இழந்தவன் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மரண சரீரத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறார், நிர்பந்தமாய் நின்று கொண்டு சொல்லுகிறான். பிள்ளைகளை பறிகொடுத்தவன் சொல்லுகிறான். தேசத்திலே அவனுக்கு இருந்த எல்லாம் தவிடுபடியாய் போனவன் சொல்லுகிறான். எல்லாராலும் மதிக்கப்பட்டவன் இப்போது எல்லாராலும் ஏளனம் பண்ணும் போது சொல்லுகிறான், நன்மையை பெற்ற நான் சொல்லார் என் ஆண்டவர் கொடுத்தா. இந்த உலகத்தில் நீ நன்றா இருக்கிறாயா? கர்த்தர் கொடுத்த கிருபை. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த கிருபை. இந்த இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த கிருபை. உன் பிள்ளைங்க நன்றா இருக்கிறார்களா? கர்த்தர் கொடுத்த கிருபை. ஒருவேளை கேட்கலாம், என் உலகத்தான் இல்லையோ, அவன் இருக்கிறானோ இல்லையோ, அது தேவையில்லை. என்னை கர்த்தர் நன்றாய் வைத்திருக்கிறா, என்னை கர்த்தர் நன்றாய் வைத்திருக்கிறா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், என்னை கர்த்தர் நன்றாய் வைத்திருக்கிறா?
பேசலார். ஒன்றுக்குமே வழி இல்லாமல் எல்லாவற்றையும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல சொத்து சுகங்களும் உடைய ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய தகப்பனுடைய குடி என்கிறதான ஒரு மிகப்பெரியதான ஒரு அந்த குடி வெறி ஆவியின் மூலமாக எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவிலே வந்து நின்ற நிலைமையிலே என் ஆண்டவர் இங்க 2 பையங்க பாடினாங்க தெரியுமா? அந்த வயசுல என் ஆண்டவரை தேடினபடினாலே இந்த வேத புத்தகத்தை கையில் எடுத்து, பாரம்பரிய ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த வேத புத்தகத்தை எடுத்ததினாலே அன்றிலிருந்து வைராக்கியமாய் ஆண்டவரை பிடித்ததினாலே என் குடும்பத்தில் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உயர்ந்தவனாய் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். மரண சரீரத்தோடு தான் இருந்து ஒரு நிர்பந்தமான மனுஷனாய் இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். வேணும்னா கேளுங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தில் ஆற்றூர் ஏஜி சபை என்ற ஒரு சபை இருந்தது. அந்த சபையுடைய விசுவாசிகள் யாராகலும் தெரிந்தால் என்னை குறித்து விசாரித்து பாருங்கள். என் ஆண்டவர் அப்படி இருந்த என்னை கர்த்தர் கொண்டு வந்து அநேக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் என் மூலமாய் கல்வி பயின்று இன்றைக்கு பல மருத்துவமனைகளிலே, எங்கு இருக்கிறதான மருத்துவமனை சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இருக்க எல்லா பெரிய மருத்துவமனைகளிலும் என் மூலமாய் பயின்ற பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இன்றைக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆனால் என் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நான் ஆண்டவரை விட்டுவிடவில்லை. கிடைத்த நேரங்களில் எல்லாம் ஆமென் ஆமென். ஸ்கூல் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, கடை வச்சிருக்கிறேன். வாரத்தில் 3 நாள் திறந்தாலே அது பெரிய அதிசயம் கடைகள். மீதி நாளெல்லாம் தகப்பன் எப்போ அழைச்சாலும் உடனே ஓடிட்டு இருக்கிறேன். யாராவது இங்கே அப்படி போவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மொத்தமும் லீவு, வெள்ளிக்கிழமை மொத்தமும் லீவு, 8 நாள் அதிலேயே போயிட்டு மாசத்துல அது போக வட்டார ஊழியரைக்கேன்னா ஒன்று, அது போக எப்போ எங்கெங்க கூட்டங்கள் அழைத்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அது உள்ள பெருசு, இதுதான் பெருசு. தேவ பிள்ளையே, நிர்பந்தமான மனுஷன்னா நீ இந்த மரண சரீரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க தேவ கரத்தில் நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், இது ஒரு மரண சரீரம். எப்போது வேண்டுமென்றாலும் இது அழிந்து போகலாம், இது நாற்றம் எடுத்து போகலாம், இது அழுகி போகலாம். ஆனால் அதற்கு முன்பாக நீ ஒரு விடுதலையை பெற தேவ சமூகத்தில் உன்னை நீ ஒப்பு கொடுத்தாய் என்று சொன்னால், உனக்கு என்ன ஒரு நிர்பந்தம் இருக்கலாம், அது உன்னுடைய தேவையாயிருக்கலாம், உன்னுடைய படிப்பாயிருக்கலாம், உன்னுடைய உத்தியோகமாயிருக்கலாம், உன்னுடைய குடும்பமாயிருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகளாயிருக்கலாம், ஏன் உன்னுடைய கணவனாயிருக்கலாம், ஏன் உன்னுடைய மனைவியாயிருக்கலாம், உன்னுடைய நண்பர்களாயிருக்கலாம், சுற்றத்தாராயிருக்கலாம், இல்லை உன்னுடைய ஊழியமாயிருக்கலாம். எதுவாயிருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையா சபையில் ஆளே இல்லையே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரம், இந்த பாடு, இந்த உபத்திரவம், இந்த கண்ணீர், இந்த வியாகுலம், இதுலதான் நான் சென்று கொண்டிருக்க. ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா? இன்றைக்கு ஏறாகிலும் ஒருவேளை ஒருவர் இன்றைக்கு ஏங்கி கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் சொல்றான், இதை தாண்டி வா, உனக்கு நான் நன்மையை வச்சிருக்கிறேன். அந்த நன்மை யோபு, அந்த நிர்பந்தமான மனுஷன் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறான். ஒருத்தன் 2 பேருக்கு இல்ல. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரையில் நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொருத்தனா வாரான். நல்லா இருக்கும்போது வந்தவன் சரி ஏதாவது உதவிக்கு வந்தான்னு நினைக்கலாம். ஆனா இவன் எல்லாவற்றையும் இழந்தவனா இருக்கும்போது ஒவ்வொருத்தனும் வாரான், குத்துறான், அங்க குத்துறான். நிர்பந்தமான மனுஷன், மரண சரீரம், அங்க குத்தும் போது அங்கிருந்து வலி எடுக்கிறது, இங்க குத்துறான். ஒருத்தன் அவனை சொல்றான், இன்னொருத்தன் அவன் பிள்ளை சரியில்லைன்னு சொல்றான், உன் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்றான், இல்ல நீ தேவனுக்கு விருப்பம் எல்லாம் செய்திருக்கலாம்னு சொல்ல, நீ எங்களுக்கு முன்ன நடிச்சேன்னு சொல்ல, என்னெல்லாமோ சொல்றான். ஆனா எல்லாவற்றையும் கேட்டுட்டு அப்படியே தேவ சமூகத்தில், ஆண்டவரே, தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர். உன் குடும்பத்துல கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாதையா. நீ இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆகுவாய் என்று சொல்ல, உன் மனம் விரும்புறத நீ விரும்புகிறதை செய்வதற்காக அல்ல, உன்னுடைய மனம், உன்னுடைய ஆத்துமா விரும்பினதை, தேவன் உன் பேரில் வைத்திருக்கிற காரியங்களை நீ விரும்பி எப்போது செயல்பட ஆரம்பிக்கிறாயோ அப்போது கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். யோபுடைய வாழ்க்கையில அவன் அப்படியே போய்கொண்டிருந்தான். ஒண்ணுமே அவன் சொல்றான், ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாத. ஆண்டவர், நான் நிர்பந்தமான மனுஷன் தான், இந்த மரண சரீரத்துல இருந்து கொண்டு ஓடு எடுத்து நான் சுரண்டிட்டு இருக்கிறேன். என் மனைவியே நீ செத்து போனா நல்லா இருக்கும்னு சொல்றான். தேசத்துல நடந்து போகும்போது ஒருவன் கூட அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது.
அனைவரும் அடிபணிந்து அப்படியே வணங்குவார்கள். அப்பேற்பட்ட மனிதன் இப்போது ஒரு ஓட்டை எடுத்து ஓரமாய் உட்கார்ந்து அப்படியே சுரண்டி கொண்டிருக்கிறான். எவ்வளவு வேதனை! அந்த சரீரம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும்! அந்த மரண சரீரத்திலிருந்து எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பான். நிர்பந்தம், இதில் வாழ்ந்துதான் ஆகணும். செத்தா எதாலும் செய்து செத்து போனா நரகம் அல்லவா? ஆகவே நான் வாழ்ந்து கர்த்தர் அழைக்கிற காலம் வரையில் நான் இங்க இருந்துதான் ஆக வேண்டும். நிர்பந்தம், இருந்துதான் ஆக வேண்டும். ஆமென். போன வாரத்தில் தென்காசி மாவட்டத்தில் ஒரு மருத்துவர் இறந்து, ஒரு மருத்துவரும் ஒரு மனைவி, அவருக்கு ஒரு மனைவி, அவர்கள் வங்கியிலே வேலை பார்த்து கொண்டிருந்தவள். 2 பேரும் விரும்பி திருமணம் செய்தார்கள். சங்கரங்கோல அது பக்கத்தில் எங்கேயோ வாடகைக்கு இருந்தார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, அவள் தற்கொலை பண்ணினா. அந்த டாக்டர் வந்து உடனே தன் மனைவி போய்விட்டாளே என்று சொல்லி அவரும் தற்கொலைக்கு முயன்றார். காப்பாற்றினார்கள். காப்பாற்றின பின்பு அவர்கள் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள். அவனை மறுபடி தற்கொலைக்கு முயன்றா. அந்த ஸ்லீப்பிங் டோஸை போட்டு டாக்டர் அந்த ஸ்லீப்பிங் டோஸை போட்டும் அதையும் கண்டுபிடிச்சு காப்பாற்றி எல்லாம் கழுவி அவனுக்கு கவுன்சிலிங் நல்லா கொடுத்து வீட்டுக்கு அனுப்புனாங்க. மனைவியுடைய காரியத்தை செய்து முடித்து விட்டு அந்த நாட்கள் வந்தபோது செய்து முடித்து விட்டு இந்த மனைவி இல்லாத உலகத்தில் நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக குளுக்கோஸில் பாய்சனை ஏற்றி அப்படியே அவனே ட்ரிப்பை ஏற்றி அப்படியே அறைக்குள்ளே செத்து போனான். நிர்பந்தமான மனுஷன். வாழ்க்கையில் இனி என்ன என்கிறதான ஒரு கேள்வி. என் மனைவி போயிட்டா, நான் எப்படி வாழ முடியும்? இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது. அவனுக்கு எல்லாம் போனதை போன்ற ஒரு சூனியதை யோபுவை காட்டிலும் அவனுக்கு வரவில்லை. ஆனா இந்த யோபு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சொல்றான். எப்போது நம்பிக்கையோடு சொல்லுகிறான், தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன்னுடைய எதிர்காலத்துல, உன் படிப்புல தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடவே செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். அவன் சொல்றான், ஆண்டவரே தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, என்னுடைய சொந்த கண்களினால் அந்நிய கண்ணல்ல, நீ சாவதற்கு முன்பாகவே உன் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பதை நீ காண்பாய். உன் குடும்பம் தலைத்திருப்பதை நீ காண்பாய். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவதை உங்கள் கண் காணும். யாருக்காய் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காய் துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறார், அந்த எல்லா காரியத்தில் இருந்தோம் இந்த நாஞ்சான்குளம் இந்த மாரநாத திருச்சபை காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தராகிய நான் நிச்சயமாக செய்வேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுங்களோ அவங்க கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரண சரீரத்தோடு நிர்பந்தமான ஒரு நிலைமையோடு உன் பிள்ளையை குறிச்சோ, உன் மனைவியை குறிச்சோ, உன் புருஷனை குறிச்சோ, உன் எதிர்காலத்தை குறிச்சோ, உன் படிப்பை குறிச்சோ, உன் தொழிலை குறிச்சோ, எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் இந்த நாட்களில் உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். ஆமென், ஆமென். பவுல் இதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பின்பு நீங்க வாசித்துட்டு கொண்டே போனீங்கன்னா தெரியும், இப்படி சொன்னவன் தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தான். அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், ஆமென், ஆதலால் நானே அவன் என்ன சொல்றான்? மனதினால நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினால பாவ பிரமாணம் 2 இருக்கு. அதுதான் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிறது. ஒன்னு கிறிஸ்துவோடு கூட உள்ளான ஆத்துமா, உள்ளுக்குள்ள இருக்கிறான் ஆண்டவரோடு நெருங்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு கூட நெருங்கி உட்கார்ந்து ஆண்டவருக்காக எதையாகலும் செய்யணும். அவன் சொல்றான், நான் இதை செய்ய நினைக்கும் போது எனக்குள்ள இருக்கிற மாமிசம் என்ன சொல்லுது? பாவ பிரமாணம். 2 பிரமாணம் அந்த காலத்தில் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஒன்று நியாய பிரமாணம், இன்னொன்று பாவ பிரமாணம். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த நிர்பந்தமான இந்த உலகத்துல நானும் ஒரு நிர்பந்தமான மனுஷனாய், ஒரு கேவலமான மனுஷனாய், ஒரு ஏழையான மனுஷனாய், ஒரு தரித்திரமான மனுஷனாய், எல்லாவற்றையும் உடையவனாய் இருந்தோம் ஒன்றும் இல்லாதவனாய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு யார் விடுதலை தர முடியும் என்று கேட்கிறவன் சொல்லுகிறான், என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? நான் நியாய பிரமாணத்திற்கு என்னுடைய மனதின்படியோ, பாவ பிரமாணத்திற்கு என்னுடைய மாம்சத்தின்படியும் என்ன செய்கிறேன்? ஊழியம் செய்கிறேன். கலப்பையின் மேல் கை வைத்தவன் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்க முடியாது. உலகத்தில் ஒரு வழக்கம் உண்டு,
ரெண்டு எஜமானுக்கு வசனமும் சொல்லுகிறது, உலகத்திலையும் சொல்லுவாங்க, ரெண்டு எஜமானுக்கு இல்லைன்னா ரெண்டு ஓடத்துல என்ன செய்யக்கூடாது. இவன் இப்ப என்ன சொல்ற, ஆண்டவரே நான் என்னுடைய மனது உம்மைத்தான் நம்பி இருக்கிறது, உமக்காக செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும், உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேருக்கு வேணும்? கையில்லையா? எல்லாரும் கை இருக்கா? போய் சொல், நல்ல கரத்தை கொடுத்து உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். இவன் சொல்றான், பவுல் சொல்ற, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்திற்கு என்னுடைய மனம் விரும்புகிறேன். எத்தனுடைய மனம் இன்றைக்கு ஆண்டவரை விரும்புகிறது. ஆண்டவரே உமக்காக நான் எதையாகலும் செய்ய வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, நீங்க தான் எனக்கு, என் குடும்பத்துக்கு நீங்க தான், என் தொழிலுக்கு நீங்க தான், என் பிள்ளைகளுக்கு நீங்க தான், என் தொழில என் படிப்புக்கு நீங்க தான், என் உத்தியோகத்துக்கு நீங்க தான், என் கையின் பிரயாசத்திற்கு நீங்க தான். அப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், என் மனம் உம்மையே நம்பி இருக்கு. இப்ப கையை கீழே போடுங்க. இன்னொன்னு சொல்றா, இப்படி மனம் நம்பினாலும் என் மாமிசம் அழிந்து போகிறது, மாமிசம் அழிஞ்சு போகிறது, மாமிசம் மண்ணோடு போறது, மாமிசம் நாற்றம் எடுக்கிறது. ஒரு நாள் 2 நாள் ஆன, ஒரு நாள் தாண்டின உடனே நல்ல சென்ட் அடிச்சு, ஸ்ப்ரே அடிச்சு, விலை உயர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் அடிச்சு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்க ஒரு மனுஷன் செத்து போனான்னா 2 மணி இல்லைன்னா 5 மணி நேரமான உடனே, செத்த உடனே ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கலன்னா இன்னைக்கு உடனே என்ன செய்து அவன் சொல்றான், இந்த நாற்றம் எடுக்கிற சரீரம், முகம் சுளிக்க வைக்கிற சரீரம், கேவலமான சரீரம் எதுக்கு ஊழியம் செய்கிறதா? இன்னைக்கு 2 கேள்வி வைக்கிறேன். நீங்க நியாயப்பிரமாணம், இயேசுவின் பிரமாணத்திற்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறீர்களா? ஊழியம்னா ஒரு பெரிய பாஸ்டரோ இல்லைன்னா ரெவரண்டோ அல்ல. ஆண்டவருக்காக இருக்க நீங்க விரும்புகிறீர்களா, இல்லை இந்த பாவத்திற்கு அடிமையா இருக்க விரும்புகிறீர்களா? அவன் சொல்றான், நான் இந்த உலகத்துல ஆண்டவருக்காக எதையாகலும் செய்யணும்னு என் மனம் விரும்புகிறது. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே கிறிஸ்துவுக்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனா இந்த செத்து போன இந்த மாம்சம், அழுகி போகிற இந்த மாம்சம், நாட்டம் எடுக்கிற மாம்சம். ஆமே, கடந்த நாட்களில் பேட்டை பகுதியில் ஒரு தாயார் இறந்து போனார்கள். எங்கள் வட்டார ஊழியர் ஐக்கியத்தில் வருகிற ஒரு ஊழியர் அந்த இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, கணவனும் மனைவியுமா இருந்தார்கள். அப்போது எங்களுக்கு அழைப்பு வந்தது. நாங்கள் எங்களுடைய தகப்பன், நாங்கள் அருமையான இயேசுதாசன் பிரதர், அதே போல் ஒரு சில ஊழியர்களாய் ஒரு 10-20 பேர் அந்த இடத்திற்கு போனோம். அவர்கள் சொன்னார்கள், யாருமே இல்லை அடக்கம் செய்வதற்கு என்று சொல்லி. அவர்களுடைய வழி இல்லை, வசதி இல்லை என்று நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது காலையில் இறந்திருக்கிறார்கள், 3:30 மணிக்கு அடக்கம் என்று சொன்னார்கள். நாங்கள் சரியாய் 3 மணிக்கு அங்கே போனோம். பக்கத்தில் போக முடியலை, அவ்வளவு சரீரத்தை அவர்கள் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்காதனால அந்த சரீரம் நாற்றம் எடுத்து விட்டது. பக்கத்தில் போக முடியலை. எத்தனையோ செண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அங்க யாரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த பேட்டை பகுதியில் ஒருத்தரும் அங்கே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவங்க விசுவாசிகள் 1-2 பேர் தான் இருந்தாங்க. குடும்பத்தில் அவங்கள என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்களா, இவங்க ஆண்டவர் அறிஞ்சனால வரலையா, அதை நாங்கள் குறித்து கேட்கல. யாருமே இல்லை. நாங்கள் 20 ஊழியக்காரர் தான் உண்டு. அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு 4 பேர், அந்த அந்த இறந்து போன சகோதரனுடைய புருஷனும் இன்னும் ஒரு 3 பேர் தான் வந்தாங்க அடக்க இடத்துக்கு. மொத்தத்தில் 20-25 பேர் நின்று அந்த அடக்காரதனை சரியாய் நடத்தி ஆண்டுடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்தி விட்டு நாங்கள் வந்தோம். அருமையான தகப்பன் அந்த காரியங்களை செய்தார்கள். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ள பணம் இல்லாதனால அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு வழி இல்லாததுனால அந்த சரீரம் காலையில் 5 மணிக்கு செத்தது, 3 மணிக்குள்ள நாற்றம் எடுத்தது, யாரும் பக்கத்துல போக முடியல. இவன் சொல்றான், இந்த பாவ சரீரம், ஐயா எத்தனை மினுக்குனாலும் சரி, எத்தனை விலை உயர்ந்த பட்டு உடுத்தினாலும் சரி, எவ்வளவு ஃபேன்சி ட்ரெஸ் நீ போட்டாலும் சரி, ஆமே, எத்தனை செண்டடிச்சாலும் சரி, எத்தனை ஹேர் டை பண்ணாலும் சரி, எத்தனை த்ரெட்டிங் பண்ணினாலும் சரி, எத்தனை பேஷியல் பண்ணாலும் சரி, இந்த மாமிசம் விரும்புகிறபடி நீ செய்கிறாய் என்றால் நீ பாவ பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். அடுத்ததாக என் தகப்பன் உங்களுக்காக வார்த்தைகளை கொண்டு வருவார். நீ பாவ பிரமாணத்திற்கு உட்பட்டு இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறாயா, இல்லை பரம தகப்பனுக்குரிய வேலையை செய்யும்படியா? எல்லாருக்கும் நிர்பந்தமான மனுஷன்தான், எல்லாரும் மரண சரீரத்தை உடையவனதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி, இது மரண சரீரம். எப்போது வேண்டாலும் அழிவுக்கு நேராய் போய்விடும், எப்போது வேண்டும் என்றாலும் மண்ணுக்கு மண்ணாய், சாம்பலுக்கு சாம்பலாய், புழுதிக்கு புழுதியாய் போகும். அதிலே மாற்றமில்லை. இது மரண சரீரம், இது நாற்றம் எடுக்கிற சரீரம், இது கேவலமான சரீரம், இது ஒன்றுக்கு உதவாத சரீரம். ஒரு ஆடு செத்து போனா அடிச்சு திங்க ரெடி,
ஒரு கோழி செத்து போனா பைக்ல போகும்போது அடிச்சுட்டேன்னா வீட்டுக்காரன் வந்து இந்த கோழி இத்தனை முட்டையை போடும், அதுல இருந்து இத்தனை குஞ்சு வரும், அது இத்தனை முட்டையை போடணும், அந்த கோழிக்கு 400-4000 ரூபாய் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். போய் சொல்லா காக்காவை கூட அடிச்சு சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறான். இந்த சரீரத்தை ஒருவரும் சாப்பிட மாட்டான். நாட்டம் எடுக்கிறது, நாட்டம் எடுத்த கேவலமான ஒன்றுக்கும் உதவாத இந்த சரீரத்தை வைத்துவிட்டு நாம் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். உன் மனம் கிறிஸ்துவை உடையவனாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும், கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், அந்த பரம ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மனம் விரும்புகிறது. ஆனால் மாம்சமோ பாவத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவாசியே, தேவ பிள்ளையே, நாஞ்சான்குளம் பகுதி வாழ் மக்களே, ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். இப்போதுதான் கடைசியில் வருகிறேன். இந்த மாம்ச சரீரம் ஒரு நாளிலே ஊழியர்கள் குடும்பத்தார் முன்னிலையிலே, உங்கள் சமுதாயத்தார் முன்னிலையிலே மாம்சத்திற்கு இந்த மாம்ச சரீரம் மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக விதைக்கப்பட போகிறது. இந்த மரண சரீரம், இந்த கேவலமான சரீரம், இந்த அலங்கோலமான சரீரம், நாற்றம் எடுக்கிற சரீரம், ஒருவனுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த சரீரம், ஆனால் ஒரு நாளிலே மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக விதைக்கப்படும். ஆனால் கடைசி காலம் இருக்கிறது. அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது, அந்த எக்கால சத்தம் வானத்திலே கேட்கும் போது, ஆகாய மண்டலத்திலே என் ஆண்டவர் 1000 தூதர்களோடு கூட இந்த மண்ணுக்கு மண்ணாய், புழுதிக்கு புழுதியாய், சாம்பலுக்கு சாம்பலாய் விதைக்கப்பட்டவர்களை உயிரோடு எழும்புவதற்காக நாற்றம் எடுத்த சரீரம், அலங்கோலமான சரீரம், கேவலமான சரீரம், ஒருவனுக்கு உதவி செய்ய முடியாத இந்த சரீரத்தை மறுரூபமாக்கி அவரோடு கூட நித்திய கால ஆளுகைக்காக கொண்டு வருவதற்காக என் ஆண்டவர் வரும்போது உன் காதிலே இந்த சத்தம், இந்த சத்தம் எந்த விசுவாசியுடைய காதிலே கேட்கப்படுகிறதோ, நிர்பந்தமா இந்த உலகத்திலே வாழ்ந்து கேவலமான சரீரத்தை, அழுகி நாட்டமெடுக்கிற சரீரத்தை உடையவனாயிருந்து விதைக்கப்பட்ட சரீரத்தில் எந்த காத்துல இந்த சத்தம் கேட்கிறதோ அவன் அவள் உண்மையான விடுதலையானவர்கள், உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்கள், உண்மையாய் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், உண்மையாய் கிறிஸ்துவோடு வாழுகிறவர்கள். கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை வருகை தாமதிக்கும் என்றா, ஆண்டவர் வருகை தாமதிக்கும் என்றா, நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்படுகிறோம், நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட போகிறோம். சத்தம் கேட்குமா? மரண சரீரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு, கேவலமான சரீரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு, ஒருவனுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த சரீரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்கு என் இயேசு அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். சபையின் பெயர் மாறனா. ஆமென். ஆண்டவரே வாரும், சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். 2024 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே வார்த்தை, சீக்கிரமாய் வரப்போகிறார். ஏன் தாமதம் தெரியுமா? பாவ சரீரத்திலிருந்து நாஞ்சான்குளம் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் பாவ சரீரத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் தாமதிக்கிறார். பாவமான கேவலமான சரீரத்தோடு வருகையின் சத்தம் கேட்க விடாதபடி இருதயங்களை பூட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அநேகர் அந்த சத்தத்தை கேட்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த நாஞ்சான்குளம் பகுதியிலே சத்தம் தொடித்துக் கொண்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷனா யார் என்னை விடுதலையாக்க முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டால் விடுதலையாக்கப்படுவாய். கையத்தட்ட. ரட்சிக்கப்பட்டால் விடுதலை, ரட்சிக்கப்பட்டா விடுதலை, இயேசுவை அறிந்தா விடுதலை, இரத்தத்தால கழுவப்பட்டா விடுதலை, இரத்தத்தால கழுவப்பட்டா விடுதலை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் விடுதலை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தெழும்பினால் விடுதலை உண்டு. அந்த நீதிக்கு நீ பிழைத்தெழும்பவில்லை என்றால் விடுதலை இல்லை. அவர் சொன்னா, நான் போகிறேன், உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தும்படியாக தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியானவரை அனுப்புகிறேன், அவர் உங்களை நடத்துவார். யார் இந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு விடுதலை. நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பானம் அந்த பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்தாரே, அந்த அப்பத்திலும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் யாரெல்லாம் பானம் பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை. அப்போஸ்தலருடைய
உபதேசங்களால் கட்டப்பட்ட வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எத்தனை பேர் ஜீவிக்கிறீர்களோ, அப்போஸ்தல உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை, அந்த நித்திய ராஜ்யத்தில் உரியவர்களாய் மாற்றப்படுவோம். எழும்புவோமா? எழும்புவோமா? ஹல்லேலூயா.